ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 550 600 அப்படி தான் இருக்குது. பெருசாக எதுவுமே கம்மிலாம் இல்லை. வந்து வெறும் 9 ரூபான்னு போட்டுருந்துச்சு. அது 2500 மேலே பட்டு எல்லாம் ஒரு 5 ரூபா 2 ரூபா தான் கம்மியாகுது. வெளி கிடைக்கும் இதுக்கு நம்ம உள்ளேயும் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் 50-50 ஆஃபர் % ஆஃபர்னு சொல்லி போட்டுருப்பானுங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு இல்லை அவ்வளோவா. ஆனால் ஆஃபர் எதுவுமே இல்லை பெருசாக போடுறாங்க. ஸோ ட்ரைனிங் இன்னும் சரியாக தரல. ஸோ பில் ஆனால் கூலிங் கம்மியாக இருக்குது. மேபி ரேட் போட்டுருக்காங்க, சில இதெல்லாம் ரேட் போடல. பல இடத்துல புதுசாக ஒரு ஸ்மார்ட் பஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முன்னாடி நான் பிரவீன். இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வாரியர்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, ஒரு குடோன் மாதிரியே. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு பழனி ரோட். அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட் தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் பஸ்ஸை. கரெக்டாக முன்னாடியே இருக்கும். ஆனால் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு இல்லை அவ்வளோவா. நம்ம வந்து பக்கத்தில் ஒரு க்ரீன் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கார் பார்க்கிங்கில் தான் நம்ம நிறுத்த முடியும். அங்கே நம்ம நிறுத்திட்டு அங்கே கடையில் வந்து டீ குடிச்சிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஸ்மார்ட் பஸ்ஸாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 வீலர்ஸ் தான் நிற்பாங்க. ஏன்னா புதுசாக இருக்கனால நிறைய பேர் வராங்க போல். கரெக்டாக கிலோ 9 ரூபான்னு போட்டு எல்லாத்தையும் உள்ளே வர வைக்கிறான். ஆனால் உள்ளே வந்தால் தான் தெரியும் என்ன ரேட் எச்சா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கீழே குட்டியும் ஒன்று போட்டுருக்கான். 2500 ரூபாய்க்கு உள்ளே வாங்கினா மட்டும்தான் 9 ரூபான்னு சொல்லிட்டு. அது நம்ம பின்னாடி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அது பில் கவுண்டர் தான் இருக்கும். அந்த பில் கவுண்டர்லாம் தாண்டி போனீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பொருள் நார்மல் க்ராசரிஸ் எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாக பில் கவுண்டர். பில் கவுண்டரில் நம்ம கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே தான் ஆஃபர் பொருள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா நிறையா பொருளுக்கு பார்க்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி பொருளாக இருக்கும். இதுக்குள்ளே ஃபுல்லாக ஹார்லிக்ஸு இந்த பூஸ்ட்டு அதெல்லாம் விற்பானுங்க. ஆனால் ஆஃபர் எதுவுமே இல்லை பெருசாக. எல்லாம் ஒரு 5 ரூபா 2 ரூபா தான் கம்மியாகுது. வெளி கிடைக்கும் இதுக்கு நம்ம உள்ளேயும். அதே மாரி நீங்கள் உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மேகி பாக்கெட்டு அதெல்லாம் விற்றுட்டே இருப்பாங்க. இங்கே ஃபுல்லாக ஜூஸு அதெல்லாம் இருக்குது. இங்கே தெரியாமல் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம இங்கே வந்து மேகி பாக்கெட்டு அதெல்லாம் இருக்கும். சைக்காலஜி படி பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி கையில் கொடுத்தாங்கன்னா அதில் ஏதாச்சும் நிரப்பணுமே சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் நிறைய தள்ளுவண்டி அங்கே வச்சுருக்கானுங்க ஷாப்பிங் ஏரியாலேயே போனீங்கன்னா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. என்ன புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கனால. இங்கே இப்போலாம் பார்த்திங்கன்னா பாப்கார்னு அந்த முந்திரி அதெல்லாம் இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா இங்கே 550 600 அப்படி தான் இருக்குது. பெருசாக எதுவுமே கம்மிலாம் இல்லை. நீங்கள் அதையும் மீறி உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே அரிசி மூட்டை அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் ஒரு ஆஃபர் வந்துடும். பாஸ்மதி அரிசியே பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபான்னு சொல்லிட்டு. அது கரெக்டாக அந்த டைமுக்கு போய் நீங்கள் வாங்கினா ஒர்த்து. ஆனால் மற்றபடி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் தான். வெளி கிடைக்கும் உள்ள கிடைக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஐட்டம் இருக்கும் ஃப்ரோசன் ஃபுட்டுக்காக. இங்கே ஃப்ரோசன் ஃபுட் ஏதாச்சும் தேவைன்னா வாங்கிக்கலாம். ரேட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. அது போக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டரு அதெல்லாம் விற்கிது. ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா கம்மியாகுது. வெளி கிடைக்கும் உள்ளேயும். ஆனால் ஸ்டாக் ஐட்டமா இல்லை புது ஐட்டமானு தெரில. மேபி ஹோல்சேலாக வாங்கினால பரவாயில்ல, கம்மியாக இருக்கும் போல். ஆனால் கூலிங் கம்மியாக இருக்குது. மேபி ஆளுங்க அதிகமாக இருக்கனாலே என்னன்னு தெரில. மற்றபடி இந்த ஆப்பிள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே கிடைக்கும் உள்ள கிடைக்கும் ஒரே ரேட்டு தான். ஸோ பெருசாக ரேட் கம்மின்னு தான் இல்லை. அதுப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முட்டை அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த பக்கம் வரலாம். இப்போ தான் நிறைய பக்கம் பேர் எழுதி போடுறாங்க நான் அது எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு. இந்த கான்லாம் பார்த்தீங்கன்னா 15 ரூபாங்க வெளியே. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் 12 ரூபா தான். ஸோ அது ஒர்த்து. நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தீங்கன்னா நிறைய காய்கறி அதெல்லாம் விற்றுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க போடுற டைப்பர் அதெல்லாம் விற்பாங்க. இங்கே நெய் பாலிஸு மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இந்த சைடு இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஸ்லேட் பென்சில் அந்த பென்ஸு ஹெச் பென்சில் இதெல்லாம் விற்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேபிக்கான பவுட்ரு அதெல்லாம் இருக்குது. அப்போ டைப்பர்ஸ் அதெல்லாம் இந்த சைடு விற்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து வாஷிங் பவுட்ரு அதெல்லாம் இருக்குது. கரெக்டாக வாஷிங் பவுடர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வரும்போது தான் நீங்கள் இதெல்லாம் அத்தியாவசிய பொருளாக வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர் ரேட்டில் இருக்குது. ஸோ ஒர்த் டு பை. டிமார்ட்டை விட இங்கே கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஸோ பரவாயில்ல, வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூக்கான பொருள் பென்னு பென்சில் இதெல்லாம் இந்த சைடு லாஸ்ட்டில் விற்கிறானுங்க.
அப்போ இது வந்து வாங்கினா இந்த ஆர்பிட்டு டெட்டால் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நேராக போகலாம். நம்ம ஒரு சைடு லாஸ்ட்டில் கவர் பண்ணிட்டோம். இன்னும் டிட்டர்ஜென்ட் சைடே பார்த்தீங்கன்னா 2 ரோ வச்சுருக்காங்க. அந்த ஃபுல்லாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கால் வலிக்கு தானே அந்த குஷனில் உட்காந்துக்கலாம். அதெல்லாம் பார்த்து இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, இந்த சில்வர் பொருள், வாட்டர் கேனு அதெல்லாம் விற்பாங்க. ஸ்கூல் குழந்தைங்களுக்கான பொருள்லாம் அதெல்லாம் தேவைன்னா வாங்கிக்கலாம். இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை 1 get 1 50% ஆஃபர், % ஆஃபர்னு சொல்லி போட்டுருப்பானுங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளி கடைக்கும் உள் கடைக்கும் ஒரே ரேட்டு தான். கெட்டிலாம் இந்த சைடு விற்கிறாங்க, மிக்ஸி விற்குது, அப்போ கரண்ட் ஸ்டவ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200 1500. நீங்கள் சும்மா கிஃப்ட் ஐட்டமாக வாங்கிக்கலாம். பெருசாக யூசேஜெலாம் இருக்காது, கேரண்டி இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாக மேட் பொருளாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஒர்க் பொருள், அப்புறம் குழந்தைங்க தேவையான டாய்ஸ் இதெல்லாம் இருக்குது. மேட்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக நல்லாயிருக்கு. அது தேவைன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நேராக உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய இது இன்னும் நல்லா புது மேட்டாக டிசைன்லாம் கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் டாய் ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னாக்கா குழந்தைங்க தேவையான டாய்ஸு, இந்த போர்டு கேம்ஸு இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டிங் டாய்ஸு, இந்த துப்பாக்கி அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நடந்து வரலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்சி காரு, இந்த கிரிக்கெட் பொம்மை அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பேகு, இந்த பெரிய பசங்களுக்கானது. சும்மா லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறக்கு, இல்லை ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறக்கு அந்த மாதிரி பேக் இது. அதில் ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க. இது வந்து டஃபில் பேக், பசங்களுக்கு பிடிச்ச நல்லாயிருக்கும். ஆனால் 3500 ரேட்டு. ஆனால் அந்த ரேட்டுக்கான குவாலிட்டி இருக்குது. ஸோ ஆனால் என்ன பெருசாக இருக்குது, நீங்கள் ட்ரெஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். பெருசாக எதுவும் கொண்டு போகிற தேவை முடியாது குட்டியாக. நான் டஃபில் பேக்னால் பார்த்தீங்கன்னா குட்டியும் இருக்கணும், அதுதான் டஃபில் பேக்கு. ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது, ட்ராவலிங் பேக் மாதிரி. அப்போ எடுத்து பார்த்துட்டு உள்ளே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து பார்த்துட்டு உள்ளே வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே சும்மா ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பொருள் வச்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட் ஃபுல்லாக பேக் ஐட்டம்ஸு, இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் இருக்கும். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 4000 5000 அப்படி தான் இருக்குது. அது நீங்கள் வெளிக்கடையிலே பார்த்தீங்கன்னா கேரண்டி பார்த்து வாங்கிக்கலாம். மேபி ஆஃபர் டைமில் வந்து வாங்கினா ஒர்த்து போல். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு கார்னர் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குஷின்ஸ்லாம் இருக்கும். இந்த குஷின்ஸ்லாம் காருக்கு போடுறதுக்கு, இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் சேரில் போட்டு உட்கார்றதுக்குலாம் நல்லாயிருக்கும். நல்லா மெத்துன்னு இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே தலகாணி அதெல்லாம் விற்கிறாங்க இந்த சைடில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 700 போட்டிருக்கு. அதுக்கு வேணாச்சு மெத்த கடைக்கு போனீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பொருளான இது, அந்த ட்ராலிலாம். அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஆஃபர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு பொருளுங்க, தலாணி, பெட்ஷீட்டு அதெல்லாம் இருக்குது. 70% 60% ஆஃபர்னு போட்டிருப்பான். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபாயா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு சரி ஓகே ஒரு ட்ராலி வேணும்னு சொல்லிட்டோம். ட்ராலி ஏதாச்சும் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு ட்ராலிக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா நாங்கள் ஹெல்ப் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அவங்களே ஹெல்ப் பண்ணி ஒரு ட்ராலி கொடுத்தாங்க க்ளீன் பண்ணி. அப்போ அந்த ட்ராலி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போனோம். அப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பொருள் பார்த்தேன் ஒன்று. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சு. சரி திரும்பி போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ரிட்டன் அங்கேயே போயிட்டோம். அப்புறம் பார்த்தா அதுவே பார்த்தீங்கன்னா 600 700 போட்டுருந்துச்சு. தேவையா இது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வாட்டர் கேன் அதெல்லாம் இருக்குது, அப்புறம் ஹாட் பாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஸோ ஓகே டாலிட்டு அந்த சைடு ட்ரெஸ் ஷாப் சைடில் எப்படி இருக்குது, ட்ரெஸ்ஸில் குவாலிட்டியில் நல்லா இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி உள்ளே போயிட்டு இருந்தோம். இது ஃபுல்லாக தலானி 50% ஆஃபர்னால் நம்பிடாதீங்க, எல்லாம் ரேட் அதிகம். அப்போ இது பேண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 700 ரூபா, வெளியே போய் பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு விற்கும். மனசாட்சி எல்லாம் விற்கிறாங்க. சரி ஓகே ரிலையன்ஸு அவங்க கடை, நமக்கு என்ன தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சாக்ஸு ஜட்டி அதெல்லாம் விற்கிது. அப்புறம் இன்னர்ஸ் பசங்களுக்கானது, அப்புறம் பெல்ட்டு. இதெல்லாம் பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் வெளியே கடையில் வெறும் 100 ரூபாய்க்கு இருக்குது.
சட்டை இதில் 300 பரவாயில்ல, ஆனால் குவாலிட்டி நல்லா இல்லை. சிலது நல்லா இருக்குது, ஆனால் அது வந்து பாலிஸ்டராக இருக்குது. அப்போ டிஷர்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் சட்டை, ஏதோ இது 300 கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. அப்போ டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா 400 போட்டிருக்கான். திருப்பூரில் வந்து 400 சொன்னால் அவனுக்கு நம்புவானா? 100 போனால் நம்ம போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சில சட்டைலாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 700 போட்டிருக்கான். சரி ஓகே பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் திரும்பலான்னு சொல்லிட்டு திரும்பிட்டோம். அதான் இப்போ வர டிசைன். ஆமாம் பார்த்துக்கோங்க, பசங்க இதுதான் போட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் தள்ளிட்டு ஸ்லோவாக உள்ள போய் வெளியே வந்துட்டோம். ஆனால் ட்ரெஸ் கடையில் ஒரு கூட்டமே இல்லை, ஏன்னா எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கனால. அப்புறம் அப்படியே தள்ளிட்டே வந்தால் பழக்கடைக்கிட்ட வந்துட்டோம். சரி ஓகே வந்திருந்தால் வந்துட்டோம், ஒரு கான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான் வாங்க போயிட்டோம். அந்த ட்ராலி எடுத்ததுக்கான செக் கழிச்சு பார்த்தீங்களா, அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஏதாச்சும் ஒன்று வாங்கியே ஆகணுமேனு சொல்லிட்டு அப்போ காணா வாங்கிட்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டால் ரேட்டுக்கு போடல நிறையா இதுக்கு. அங்கே பில் கவுண்டரில் போய் பிரேக் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் முட்டை பார்க்கலான்னு பார்த்தா முட்டை 65 போட்டிருந்தோம். அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் மோர் பாக்கெட் பார்த்தா வெறும் 25 போட்டிருக்கோம். அது நான் 10 பாக்கெட் வாங்கி நான் வீட்டில் கலந்துப்பேன். சரி ஓகே தள்ளிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் தள்ளிட்டு வந்துட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கான ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டமு அதெல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மாம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது. வாழைப்பழம் 79 போட்டிருக்கான். அந்த ஒரு கொஞ்சம் 5 வாழைப்பழம் தான் இருக்குது. மேபி என்ன வாழைப்பழம்னு தெரியல. மாம்பழம் அதெல்லாம் விற்கிறாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ், இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த க்ராசரி ஐட்டம்ஸ். அப்படி தான் 2 பாதியாக பிரிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக காய்கறிகள்லாம் விற்கிறாங்க. இல்லை சும்மா பைனாப்பிள் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 200 ஒர்த்தா? கிலோ 200 போட்டாலும் சரி, ஒரு பீஸ் 200 போட்டாலும் சரி, யாராச்சும் போய் வாங்க முடியுமா? இல்லை இப்போ ரேட் தப்பாக போட்டிருக்காங்களான்னு தெரில. இது பொண்ணுங்களுக்கான ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் விற்கிறாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா சில ஆஃபர் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, பை 1 get 1 அந்த மாதிரி. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது. சுகர் வந்து 9 போட்டு ஏமாற்றிட்டாங்களே, என்னன்னு சொல்லி கேட்கலாம். அண்ணா ப்ரோ, சக்கரை வந்து ஒரே 9 போட்டுருந்துச்சு. அது 2500 மேலே பட்டு. 2000 மேலே இருக்கும். 2500 மேலே போனால் தான் 9. தெரியாதவங்க தான் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி ரேட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே பரவாயில்ல வாங்கினதே போதும், தேவையான 2500 யாரும் போய் வாங்குறதுன்னு சொல்லி வந்துட்டோம். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு ட்ரெஸ் ஐட்டம். அந்த சைடு நம்ம போய் பார்க்கறதுல வேஸ்ட்டு. அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் ஏதாச்சும் ஆஃபர் ஐட்டம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த நடுவில் கூடையில் இருக்கிறதெல்லாம் சில 11 போட்டிருக்கான். அந்த 11 பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே இல்லை, சும்மா கை துடைக்கிறது அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சென்டரில் இருக்க ஆஃபர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட் போட்டிருக்கான், சில இதெல்லாம் ரேட் போடல. இந்த பக்கம் ஜூஸ் வாங்கலாமான்னு பார்த்தோம். ஜூஸ் டிமார்ட்டோட ரேட் அதிகமாக தான் இருக்குது. சரி ஜூஸ்லாம் வேண்டாம், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி ஓகே வேறு ஏதாச்சும் ஐட்டம் பார்க்கலாமான்னு பார்த்தா வேறு எதுவும் பெருசாக இருக்க மாதிரி தெரில. சரி ஓகே நம்ம பில் கவுண்டரை போய் பில் போட்டுடலாம் அப்படி சொல்லி பில் கவுண்டர் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் பில் போடுறது பார்த்தீங்கன்னா புதுசாக போடுறாங்க. ஸோ ட்ரைனிங் இன்னும் சரியாக தரல. ஸோ பில் போட்டே இருக்காங்க இல்லைங்கன்னா. அதான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஒரு புதுசு போல் அதான் லேட்டாக கரெக்டான ரேட்டிங் 6 தான் தருவேன். ஏன்னா ஆம்பியன்ஸ்க்காக மட்டும் தான் தரேன். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.